ஓம் தத்சத்து அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். அபினவ பாரதங்கிற யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் அனந்த நாராயணன். பொதுவாக சம்ஸ்கிருத பாஷை அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஒரு தெய்வீகமான பாஷை, அதில் மந்திரங்கள் தான் நிறைய இருக்குது அப்படின்னா நம்ம தப்பாக அர்த்தம் பண்ணிக்கிறோம். ஆனால் இந்த சம்ஸ்கிருத பாஷையிலையும் எத்தனையோ சுவைப்பட இருக்கக்கூடியதான நல்ல ஸ்லோகங்கள்லாம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத உங்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த ஒரு சின்ன வீடியோவை உங்களுக்காக வழங்கியிருக்கோம். இந்த வீடியோவில் யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக எந்த விதமான விஷயங்களையும் நாங்கள் எடுக்கலை. நல்ல ஸ்லோகங்கள், ரொம்ப ஹாஸ்ய பிரதமாக இருக்கக்கூடியதான ஸ்லோகங்கள் எல்லோருக்கும் சென்று அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த படைப்பை உங்கள் முன்னாடி நாங்கள் வைக்கிறோம். எங்கள் எல்லோருக்கும் ஆதரவு தந்து எங்களை வாழ்த்தி அனுகிரகிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ராஜு, என்ன ஒரே நல்லா இருக்கு. தலைவலி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தலைவலி வந்தால் என்ன வேணுன்றது அனந்துக்கு நல்லாவே தெரியும். ஒரே ஒரு விஷயத்தை அவன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன், இன்னும் அது வந்த பாட காணும். காரியம் சொன்னா என்னைக்கு சரியான நேரத்துக்கு வந்திருக்கான், வெயிட் பண்ணுவோம். கார்யாலயே கிரஹே செய்வ சாயாதேவி நமோஸ்துதே. தெரியறதுப்பா, ரொம்ப நேரத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டீ எல்லாம் போட்டு எடுத்துன்னு வர வேண்டாமா? அதுக்கு ஒரு நேரம் வேண்டாமா? அதெல்லாம் ஆகட்டும், டீ இல்லாமல் காப்பி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, உங்களுக்கு தெரியுமா இல்லையா? சரி 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 சரி, சாப்பிடு. ஏன் என்ன ஆச்சு? ஏன் கண்ணெல்லாம் இப்படி சவந்து கிடக்கு? எங்க போய் தூக்கமே இல்லை ராத்திரி ஃபுல்லா. ஒரு பக்கம் கொரட்டை சத்தம், இன்னொரு பக்கம் மூட்டை பூச்சி தொந்தரவு வேற. சுத்தமா தூக்கமே இல்லை. என்ன பண்றது? இன்னைக்கு ராத்திரியாவது நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லி பெருமாளை இல்லை இந்த மூட்டை பூச்சியை தான் பிரார்த்தனை பண்ணிக்கணும். பெருமாளை பிரார்த்தனை பண்ணுறத விட இந்த மூட்டை பூச்சியை பிரார்த்தனை பண்ணிக்கணும். பஜாபிமத் குணம் தேவம் சையா விக்னோபசாந்தயே. அற்புதமான ஸ்லோகமா இருக்கு. என்ன ராஜு, இவ்வளோ பெரிய இலை சாப்பிட்றதுக்கா இல்லை படுத்து தூங்குறதுக்கா? பாயோட பெருசா இருக்கே. கண்டுபிடிச்சிட்டிங்களா? எதையும் உங்ககிட்ட மறைச்சு வைக்க முடியாதரா. அது என்ன விஷயம்னா, நம்ம சபரி இருக்கான்ல, உனக்கு 8வது குழந்தை பிறந்திருக்கு. 8வதா? இதுக்கே பிறந்த 6 மாசம் ஆகி நாமகரணம் வைக்கிறாடா. 6 மாசம் அதுக்கு அவத்துல தர்ம சாப்பாடு போடுறா, எல்லா விதமான பலகாரங்களும் உண்டு. இலகி இது 10வது நினைக்கிறேன், அதனாலதான் கொண்டு போயிட்டு இருக்கேன். ஏன்பா அவ்வளவு செலவழிச்சு சாப்பாடு போடுறோம், ஒரு இலைய கொண்டு வந்து போட மாட்டானா? சாப்பாடு ரொம்ப முக்கியம்டா. ஏன்பா உயிர் நண்பன் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? நண்பன் முக்கியம்பா, சாப்பாடு ரொம்ப முக்கியம். எப்படின்னா, பராண்ணம் பிராப்திய துர்புத்தேஹே பிராணேபியோபி மா தயாம் குரு பராண்ணம் துர்லபம் லோகே பிராணான் ஜென்மணி ஜென்மணி. ஸ்லோகத்துல என்ன அழகா சொல்லியிருக்கா பாரு. பிராணன் எத்தனை தடவை வேணாலும் எடுக்கலாம், ஆனா சாப்பாடு நமக்கு கிடைக்கிற சமயத்துல தான் கிடைக்கும். அதை தயவு செய்து உபயோகப்படுத்தி கொள்றா. அதனால எல்லாரும் வாங்க சாப்பிட போவோம். நம்மளும்